தித்திக்கட்டும் இத்தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஜனவரி 12ஆம் தேதி இந்த நாளை நடிகர் விஜயும் அவருடைய ரசிகர்களும் கண்டிப்பாக மறந்துருக்கவே மாட்டாங்க. ஏன்னா இந்த ஜனவரி 12ஆம் தேதி தான் நடிகர் விஜய் நடிப்பில் 4 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. 2007 ஜனவரி 12க்கு போக்கிரி திரைப்படம், 2009 ஜனவரி 12க்கு வில்லு திரைப்படம், 2012 ஜனவரி 12க்கு நண்பன் திரைப்படம், கடைசியாக 2017 ஜனவரி 12க்கு பைரவா திரைப்படம் அப்படின்னு மொத்தம் 4 படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ஜனவரி 12ல். அதில் 2 படங்கள் மிகப்பெரிய வெற்றி, 2 படங்கள் மிகப்பெரிய தோல்வி. ஸோ முதல்ல நம்ம 2007 ஆரம்பிச்சிடலாம். 2007 ஜனவரி 12க்கு பிரபுதேவா இயக்கத்தில் விஜய், அசின், பிரகாஷ்ராஜ், வடிவேலு இவங்க நடிப்பில் போக்கிரி திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஆக்சுவலாக இது வந்து தெலுங்கில் மகேஷ் பாபு இலியான் நடிப்பில் வெளியான ஒரு படத்தினுடைய ரீமேக்காக தான் இந்த போக்கிரி திரைப்படத்தை பிரபுதேவா டைரக்ட் பண்ணுறாரு. பிரபுதேவா தமிழில் டைரக்ட் பண்ணுற முதல் திரைப்படம் இதுதான். அது மட்டும் இல்லாமல் நடிகர் விஜய் முதன்முறையாக காவல்துறையாக, அதாவது சத்தியமூர்த்தி IPS அப்படின்ற கதாபாத்திரத்தில் இந்த படத்தில் நடிச்சிருப்பார். ஸோ அவர் காவல்துறை அதிகாரியாக நடிக்கிற முதல் திரைப்படமும் இந்த படம் தான். இந்த படம் முழுக்க பஞ்சு டெலக்ஸை தெறிக்க விட்டுருப்பார் விஜய். வந்திருக்கிற இடம் சூப்பர், பட்டை கிளப்பலாம். இந்த பொங்கல் நமக்கு செம கலெக்ஷன்மா. ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன், எனக்கு பயம் இல்லை, அதுக்கு இதான் சாம்பிள், எத்தனை ரஜினி படம் பார்த்துருவோம் அப்படின்னு படம் முழுக்க வசனங்கள் விஜய் தெறிக்க விட்டுருப்பாரு. அதே மாதிரி விஜய் ரசிகர்களுக்கும் இந்த வசனங்கள் செம ட்ரீட்டாக அமைஞ்சது. அது மட்டும் இல்லாமல் நடிகை அசின் இந்த படத்தில் விஜய்க்கு பேரா பண்ணியிருப்பாங்க. சிவகாசி படத்துக்கு பிறகு விஜய் அண்ட் அசின் இவங்க 2 பேரும் மீண்டும் சேர்ந்து நடிச்சுக்க ஒரு திரைப்படம் இந்த போக்கிரி திரைப்படம் தான். ஒரு பக்கம் வடிவேலுடைய காமெடி எல்லாரையும் சிரிக்க வைக்க, இன்னொரு பக்கம் மணி சர்மா தன்னுடைய பின்னணி இசையிலையும் பாடல்களையும் பட்டி தொட்டி எல்லாம் ரீச் ஆகி செம்மையாக இது பண்ணியிருப்பார். குறிப்பாக ஆடுகடா என்ன சுற்றி பாட்டில் அந்த போக்கிரி பொங்கல் ஸ்டெப் ஆகட்டும், மாம்பழமா மாங்கலம், டோலு டோலு தான் அடிக்கிறா, நீ முத்தம் ஒன்று கொடுத்தால் முத்தமிழ், வசந்த முல்லை அப்படின்னு படத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாடல்களும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதே 2007 ஜனவரி 12ஆம் தேதி அஜித்தினுடைய ஆழ்வார் திரைப்படம், விஷாலுடைய தாமிரபரணி திரைப்படம் வெளிச்சாச்சு. இந்த 2 படங்களை விட போக்கிரி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு அந்த வருடத்தினுடைய பொங்கல் வினராக மாறுச்சு. இந்த போக்கிரி படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து தான் திரும்பவும் இதே கூட்டணியில் பிரபுதேவா, விஜய், பிரகாஷ்ராஜ், வடிவேலு இவங்க கூட்டணியில் திரும்பவும் 2 வருடத்துக்கு பிறகு, அதாவது 2009ஆம் ஆண்டு ஜனவரி 12ஆம் தேதி ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அந்த திரைப்படம் தான் வில்லு திரைப்படம். ஸோ இந்த திரைப்படம் வந்து 1998 ஹிந்தியில் வெளியான சோல்ஜர் அப்படின்ற படத்தினுடைய பேஸ் கதையை உருவாக்கி தான் மையமாக வச்சு தான் இந்த வில்லு திரைப்படத்தை பிரபுதேவா உருவாக்கியிருப்பார். ஸோ இந்த படத்தில் விஜய் வந்து டபுள் ஆக்ஷன்லாம் பண்ணியிருப்பார். இதுக்கு முன்னாடி அழகிய தமிழ் மகன் படத்தில் தான் விஜய் முதல்ல டபுள் ஆக்ஷன்லாம் நடிச்சிருப்பார். அதுக்கு பிறகு 2வதா வில்லு படத்தில் தான் அப்படி நடிச்சிருக்காரு. ஆனால் அப்பா பையனா விஜய் முதன்முறையாக டபுள் ஆக்ஷன்லாம் நடித்தது இந்த வில்லு திரைப்படத்தில் தான். நயன்தாரா கூட விஜய் முதன்முறை பேர் பண்ணி நடித்த திரைப்படமும் இந்த வில்லு திரைப்படம் தான். ஆக்சுவலாக இந்த படத்தினுடைய கதையை ரொம்பவும் பழைய கதை, நாம் பார்த்து சலிச்சு பிடிச்சி போன ஒரு கதை. அதாவது தன்னுடைய அப்பாவை கொண்டவனை மகன் திரும்பவும் ரிவெஞ்ச் எடுத்து பழிவாங்கிற ஒரு கதை தான். முதல் பாதி முழுக்க கிராமத்தில் கொஞ்சம் அழகாக காமிச்சிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் அப்படியே ஃபாரின் போயிருப்பாங்க. என்ன படத்தில் ஒரு ஆறுதலான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் டிஎஸ்பியினுடைய பின்னணி இசை மற்றும் பாடல்கள் பயங்கரமாக ஹிட் ஆச்சு. படம் நமக்கு போர் அடிக்குதோ இல்லையோ, பாட்டு நடுநடுவில் வந்து அது கொஞ்சம் நம்மளை தேட்டரில் கொஞ்சம் ரசிக்க வச்சது. வடிவேலுடைய காமெடிகள்லாம் கொஞ்சம் கிரிஞ்சாக இருந்தாலும் கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ வில்லு பவர்ஃபுல்லு அப்படின்னு வந்த பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த திரைப்படம் கடைசியில் தோல்வியில் தான் முடிஞ்சது. இதுக்கு பிறகு 2012ஆம் ஆண்டு ஜனவரி 12ஆம் தேதி தமிழ் சினிமாவில் பலரும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு கூட்டணி, இயக்குனர் சங்கர் மற்றும் விஜய் காம்போல நண்பன் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது. ஹிந்தியில் வெளியான 3 Idiots படத்தினுடைய ரீமேக் தான் இந்த நண்பன் திரைப்படம். இயக்குனர் சங்கர் அவர்கள் முதலும் கடைசியுமா ரீமேக் பண்ண ஒரே திரைப்படம் அப்படின்னா அது இந்த 3 Idiots திரைப்படம் மட்டும்தான், அதாவது நண்பன் திரைப்படம் தான். ஸோ இந்த படத்தில் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைச்சிருப்பார். விஜய் படத்துக்கு முதலாக நண்பன் படம் மூலமாக தான் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைக்கிறார். இந்த படத்தில் ஸ்ரீகாந்த், ஜீவா, சத்யராஜ், இலியானா அப்படின்னு நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த படம் 3 Idiots அளவுக்கு இல்லை அப்படின்னு படம் பார்த்தவங்க சொன்னாலும், புதுசாக நண்பன் படத்தை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்தது. தமிழ்நாட்டில் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. குறிப்பாக விஜய் அவர்களுடைய வித்தியாசமான நடிப்பு. இதுக்கு முன்னாடி விஜய் வந்து இந்த மாதிரி நடிப்பை நம்ம யாருமே பார்த்துருக்க மாட்டோம். அந்தளவுக்கு வித்தியாசமான நடிப்பை குறித்து பாராட்ட வாங்கியிருப்பார். ஏன்னா படத்தில் பஞ்சு டைலாக் இருக்காது, விஜய்க்கு ஃபைட் சீன் இருக்காது அப்படின்னு எல்லாருமே இந்த படத்தை கொண்டாடினாங்க. இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அதுக்கு பிறகு தான் கடைசியாக 2017ஆம் ஆண்டு ஜனவரி 12ஆம் தேதி வரலாம் வா அப்படின்னு
இயக்குனர் பரதன் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் பைரவா திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. இதுக்கு முன்னாடி இயக்குனர் பரதன் வந்து 2007 அழகிய தமிழ்மகன் படத்தில் விஜய் டைரக்ட் பண்ணியிருப்பார். ஸோ அந்த படம் தோல்வியில் தான் முடிஞ்சது. அதுக்கு பிறகு 10 வருஷத்துக்கு பிறகு 2 பேரும் திரும்பவும் இந்த பைரவா படத்தில் சேர்ந்திருப்பாங்க. இந்த திரைப்படமும் தோல்வியில் தான் முடிஞ்சது. இந்த படத்தில் கீர்த்தி சுரேஷ் முதலாக விஜயோட பேர் பண்ணி நடிச்சிருப்பாங்க. சந்தோஷ் நாராயணன் இசை இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம் சொல்லலாம். ஏன்னா படத்தினுடைய பிஜிஎம் பாடல்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. சந்தோஷ் நாராயணன் விஜய் படத்துக்கு முதலும் கடைசியுமா இசையமைச்ச ஒரே திரைப்படம் அப்படின்னா அது பைரவா திரைப்படம் தான். ஸோ இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லாமல் இந்த படம் மிகப்பெரிய தோல்வியில் தான் முடியுது. ஸோ ஜனவரி 12 நடிகர் விஜய் நடிப்பில் வெளியான அந்த 4 படங்கள் இந்த படங்கள் தான். இந்த 4 படங்களில் 2 படங்கள் தோல்வி, மற்ற 2 படங்கள் தான் ஹிட்டு. ஆனால் அந்த 2 படமுமே ரீமேக் படம் தான். ஸோ அதுதான் இந்த 4 படங்கள். ஸோ இந்த 4 படத்தை நீங்கள் ஃபஸ்ட் டைம் எந்த தேட்டரில் எப்படி பார்த்தீங்க, அந்த FDFS அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது, இந்த 4 படங்களில் உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்த திரைப்படம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நன்றி. கத்திக்கட்டும் தமிழர் திருநாள் தி சென்னை சில்க்ஸின் ஆடைகளோடும் ஆஃபர்களோடும் மனம் கவரும் ஆடைகளுடன் இப்பொங்கலில் மகிழ்ச்சியும் பொங்கட்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.